கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் மீண்டுமாக உங்கள் மத்தியில செய்தி கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்னை நிறுத்தியதற்காக ஒரு கோடி நன்றி ஏறெடுக்கிறேன். அன்பாக அழைத்த பாஸ்டருக்கும் என்னுடைய நன்றியை நான் ஏறெடுக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தேவனாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. சில வருடங்களுக்கு முன்பாக நான் அரசரடி கிரவுண்டில் வாக்கிங் போகிறது என்னுடைய வழக்கமாக இருந்துச்சு. என் காரை எடுத்துகிட்டு போய் அங்கே கிரவுண்டில் போட்டுட்டு அப்படியே ஒரு 40 நிமிஷம் சுற்றி நல்லா நடந்து அதுக்கப்புறம் வருவேன் வீட்டுக்கு. திடீர்னு ஒரு நாள் அப்படி நடக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஏதோ செய்தி கொடுக்குற மாதிரி ஒன்று கொடுத்தாரு. எனக்கு ஒரே சந்தோஷம். அந்த செய்தியை வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து அப்படியே டைரி எடுத்து எழுதிட்டேன். அப்புறம் பார்த்து அடிக்கடி அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தார். ஆல்மோஸ்ட் முழு செய்தியுமே கொடுத்துடுவார். ஒரு 40 நிமிஷத்தில் முழு செய்தியை கொடுத்துடுவார். அதை வச்சு தான் என்ன பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன், பேச ஆரம்பித்தேன் சபைகளில். அப்புறம் நான் சில நேரங்களில் சில சபைக்கு போகிறேன், கூடுகைக்கு போகிறேன். ஆண்டவரே இங்கே என்ன நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்பயும் வார்த்தையில் கொடுப்பாரு. ஒரு நாள் கேட்டேன், அப்பா கொஞ்சம் ஜனங்கள் ஆர்வமாக கேட்குற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், அப்படி ஒரு செய்தி கொடுங்களேன். செய்தி தான், ஆனால் ஜனங்கள் உற்சாகமாக கேட்கணும், கொஞ்சம் கூட அசராமல் கேட்கணும் அப்படின்னு. ஆண்டவர் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், கெட்டகுமாரன் கதைன்னு ஒரு கதை இருக்கு, இன்னொரு நல்ல சமாரியன்னு ஒரு கதை இருக்கு, சரியா? அதே போல ஒரு கதையை கொடுத்தாரு. அல்லேலூயா. அந்த கதைக்கு சாமுவேலின் கதைன்னு நான் பேர் வச்சேன். ஆனால் பிரசங்க தலைப்பு ஜெபத்தை கேட்கிறவரே அல்லது ஜெபத்தை கேட்கிறவர், அதான் பிரசங்க தலைப்பு. கதை சாமுவேலின் கதை. இப்போ அந்த கதையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? கதை கேட்குறது இந்த பாட்டி மாதிரி சின்ன வயசுலேயே நம்ம கதை சொல்லி கொடுத்து கதைன்னா ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணிட்டாங்க. சரி, பரவாயில்ல. ஆண்டவரும் கதையை சொல்லியிருக்காரு வேதாகமத்தில். இன்றைக்கி ஆவியானவர் சொன்ன கதையை நம்ம கேட்க போகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, பரிசுத்தரே நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே, நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக சத்தியத்தை எங்களுக்கு லகுவாக கதை மூலமாக ஓமை மூலமாக ஆண்டவரை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. அதை நாங்கள் லகுவாக புரிந்து கொள்ள ஆண்டவரே அந்த சத்தியத்தின்படி நடக்க, அதை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நடக்க கிருபை பாராட்டுகிறேன். இந்த நாளிலும் இந்த சாமுவேல் கதையை நீ கொடுத்ததுக்காக கோடி நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். இந்த சபையில் அதை பகிர்ந்து கொள்ள நீ சித்தம் கொள்ளுகிறீர் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் அதை கேட்கும்போது அவர்கள் ஆண்டவரே அதில் உள்ள சத்தியத்தை, கதையை அல்ல சத்தியத்தை அருமையாக பிடித்து கொண்டு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலையை கருத்தில் கொடுக்கிறேன். நீர் பேசும், கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் சாமுவேல் ஒருத்தன், ஒரு ஏழை தொழிலாளி அவன் இருந்தான். அவனுக்கு மனைவி 2 பிள்ளைங்க, 2 பசங்க உண்டு. அவனுக்கு சொந்தமாக வீடு இல்லாதனால அந்த கிராமத்தில் ஒதுக்குப்புறமாக தள்ளி புறம்போக்கு இடத்துல ஒரு குடிசையை போட்டு அவன் வாழ்ந்து வந்தான். இன்னைக்கு வேலைக்கு போவான், கிடைக்கிற வேலையை செஞ்சு அந்த காசை கொண்டு உண்மையை உத்தமாக மனைவிட்ட கொண்டு கொடுப்பான். ஒரு குடிக்கிறதுக்கோ ஒரு சிகரெட் இதுக்கோ இல்லை சொந்த செலவுகளுக்கோ எதுவுமே பண்ணாமல் வீட்டுக்கு அந்த சம்பாத்தியத்தை அப்படியே கொடுப்பான். அந்த பெண்ணும் ரொம்ப பொறுப்பாக குடும்பத்தை நடத்தி வந்தா. 2 ஆண் பிள்ளைகளையும் கடவுளுடைய பாதையில் நேர்த்தியாக நடத்தினாங்க. ஒழுங்காக ஆலயத்துக்கு போவாங்க, ஒழுங்காக ஜெபிப்பாங்க, குடும்ப ஜெபம் உண்டு, ஆராதனை செய்து ஆண்டவரை பாடி துதிப்பாங்க. எல்லாம் நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம்.
ஆலயத்துக்கு ஒழுங்காக போவாங்க, முடிஞ்ச காணிக்கையை அவன் ஒழுங்காக கொடுப்பான். அவங்களுக்கு வந்து அந்த குடிசை வீடு அப்படியே இருந்திருந்து நமக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்காதா, ஒரு கார வீடு கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஆசை. சரி, ஜெபத்தில் ஜெபிப்பாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிப்பாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறவர் இல்லையா? சரி, அப்போது ஒரு நாள் ஆச்சுன்னா பயங்கரமான புயல் காற்று அடிக்கும்போது அந்த கூரை அலாக்கா அப்படியே தூக்கிட்டு போய் எங்கேயோ போட்டுருச்சு. உள்ள குடிசைக்குள்ளே இருந்து பார்த்தா திறந்த வானம் மேலே தெரியுது. சரியா? குடிசை காணோம், மேலே கூரையை காணோம். ஒரே கவலை, நம்மளே பெரிதாகப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், இந்த கூரை பிஞ்சு போச்சுன்னா இதை வேறதுக்கு ரொம்ப செலவாகுமே, என்ன செய்யறதுன்னு ஒரே கவலை. அப்போ சாமுவேல் சொன்னா, சரி கவலைப்பட்டு என்ன செய்ய, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், அவர் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. நான் காலையில் வேலையாக போய் எங்கேயாவது பக்கத்தில் விழுந்து கிடக்கும், நான் போய் பார்த்து அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன், எப்படியாவது நம்ம சரி பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி திறந்த வானத்தில் அவங்க இரவு கழிச்சாங்க. மறுநாள் காலையில் பிள்ளைங்க ரெடியாக ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. கிளம்பும்போது இவங்க வழி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இவன் போய் எல்லா பக்கமும் தேடி பார்த்தான், அந்த கூரை எங்கேயுமே காணவே காணோம், எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. ஒய்ஃப்ல அவன் சொன்னான், அம்மா அந்த கூரையை காணோம், இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, இன்றைக்கி பகல் பூரா ஒரு மாதிரி போச்சு, வேலையை போயிட்டு வந்தான். சாயந்தரம் வந்தான், பிள்ளைங்களும் வந்தாங்க. பிள்ளைங்க ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க. என்ன செய்தி? டாடி, வர்ற வாரத்தில் ஃபீஸ் கட்டணுமா, இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்களாம். ரொம்ப நல்ல செய்தியில், அவனுக்கு ஏற்கனவே நொந்து போயிருக்கான், இப்போ ஃபீஸ் வேறு கட்டணும் ஒரு வாரத்துக்குள்ளே. கடவுளே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ப்பா, ஆனால் நீங்கள் தான் எங்களுக்கு ஒத்தாசை, உங்களை தான் நாங்கள் நோக்கி பார்க்க முடியும், நீங்கள் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. இப்போ மனைவி சொன்னாங்க ஒரு யோசனையா, பாஸ்டர்கிட்ட போய் நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு 2 பேரும் போய் குடும்பமாக போய் பாஸ்டர் இந்த மாதிரி கூரை பிச்சுட்டு போயிடுச்சு, இப்போ பிள்ளைகளுக்கு வேறு ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேங்க. அந்த பாஸ்டர் வந்து நம்ம பாஸ்டர் போல், எல்லா பாஸ்டரையும் போல் ரொம்ப நல்ல பாஸ்டர். ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுல அவர் ரொம்ப ஆர்வம் காட்டுவார். அப்போது அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, ஆனால் அந்த சபையே ஒரு ஏழை சபை தான், பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாது, ஆனாலும் ஜெபிக்க போயிருக்காங்க, ஆண்டவர் தானே செய்கிறாரு. சரி, பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாங்க. இந்த மாதிரி கூரை போயிடுச்சு, பிள்ளைகளுக்கு வேறு ஃபீஸ் கட்டணும், என்ன செய்யறதுன்னு தெரியல பாஸ்டர், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓவர் டைம்லாம் ஒர்க் பண்ணி எப்படியாவது சம்பாரித்து செய்யலான்னு பார்க்குறேன், ஆனால் ஃபீஸ் வேறு நெருக்கி வர்றது, என்ன செய்ய போகிறதுன்னு தெரியல. சரி, ஜெபம் பண்ணியிருக்கேன், நம்மளும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி பாஸ்டர் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பாஸ்டர் வந்து சபை வந்து வளரணும், பெருசாகணும், நம்மளும் ஒரு பெரிய கட்டடத்துக்கு போகணும், இன்னும் விரிவாக்கம் பண்ணி செய்யணும்னு ஒரு நிறைய ஆர்வம், நிறைய ஆத்மாக்கள் வந்து சேரணும் சபையிலன்னு அவரும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறார். சரியா? சரி, இப்போ என்னாச்சுன்னு சொன்னால், மறுநாள் காலையில் பாஸ்டர் வந்து ஒரு வேலையை வெளியே போகலான்னு நினைக்கிற நேரம் ஒரு ரிஜிஸ்டர்ட் தபால் வருது. அந்த தபாலை பார்த்த உடனே வாங்கிட்டாரு. யார்கிட்டருந்து வந்திருக்குப்பான்னு அந்த அம்மா ஓடி வந்து கேட்டாங்க. அருமநாயக ஐயாட்டிருந்து வந்திருக்கு. யார் அந்த அருமநாயக ஐயா? அவர் அந்த சபையில் இருந்தவர், ஒரு மூப்பர், ஒரு அரசாங்க அதிகாரி. அவர் ப்ரொமோஷனில் வந்து டவுன் பக்கம் அவரை மாற்றிட்டாங்க, அதனால் அவர் அங்கே போயிட்டார். பாஸ்டருக்கு அப்பப்போ லெட்டர் எழுதுவார், இன்றைக்கி பதிவு தபால் அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்பா என்ன எழுதியிருக்காருப்பா அப்படின்னு பிரித்து பார்த்தா, லெட்டர் எழுதியிருக்கிறாரு, அதோட ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு டிடி அனுப்பிச்சிருக்கிறார். என்ன அனுப்பிச்சிருக்காரு? டிமாண்ட் டிராஃப்ட் அனுப்பிச்சிருக்கிறார். உடனே வந்து லெட்டர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தா, அவர் பாஸ்டர் எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, ஐயா பாஸ்டர், நீங்கள் இந்த பணத்தை உங்களுக்கு அனுப்ப சொல்லி ஆண்டவர் சொன்னார், அதனால் அனுப்பிச்சிருக்கிறேன். இதை நீங்கள் வழக்கமாக வந்து ஏழைகளுக்கு செய்வீங்களே, அது மாதிரி இதை செஞ்சிடாதீங்க.
ஏன்னா சபையில் உள்ள எல்லா ஏழைக்கு கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தாலும் பணம் போயிடும். அது ஒரு நாள் 2 நாள் சந்தோஷமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அது எல்லாருக்கும் மறந்து போயிடும். அதனால் என் மனசில் உள்ள விருப்பம் என்னன்னா, சபையில் உள்ள ஒரே ஒரு ஆளுக்கு கொடுத்து அந்த நபரை கொஞ்சம் கை தூக்கி விடுங்க. அந்த ஒரு நபருக்கு ஒரு வாழ்வாரத்தை கட்டி விட்டிங்கன்னா எனக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன். என் மனசில் அப்படி படுது பாஸ்டர். அதனால் தயவு செஞ்சு பிரித்து விட்றாங்க, ஒரு நபருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே பாஸ்டர் மனசில் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டார். யாருக்காக ஜெபிச்சதை? யார் பேர் என்ன? சாமுவேலுக்கு ஜெபிச்சதை ஆண்டவர் கேட்டார் போல. அப்போ பணம் வந்துருச்சு அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிட்றாரு. அம்மா, நீ யாருக்கு கொடுக்கலாம் நினைக்கிற மாதிரி? யாருக்கு? சாமுவேல் தான் கொடுக்கணும், அதுதான் நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் அனுப்பிச்சிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுநாள் உடனே போனார், பேங்க்கு போனார். அதை பணமாக மாற்றி எடுத்து கவரில் போட்டு வச்சிட்டார். சரி, நாளான்னைக்கு நம்ம சண்டே சர்ச்சில் நான் இதை அனௌன்ஸ் பண்ணி நான் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பேசியாச்சு. சரின்னு சண்டே சர்ச்சுக்கு போகிறாங்க. பணத்தை எடுத்துகிட்டு போகிறார் பாஸ்டர். எல்லோரும் வர்றாங்க, சாமுவேல் குடும்பம் வருது, மற்ற எல்லா ஏழை குடும்பங்கள்லாம் வருது. அங்கே ஒரே ஒரு அந்த சபையில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் பண்ணையார். அவர் பேர் தர்மராஜன் பேர். சரியா? பேருக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. சரியா? ஆனால் பேர் தர்மராஜ். வருவார், சில்க் ஜிப்பா போட்டு வருவார், நிறைய மோதிரம் போட்டு, எத்தனை விரல் இருக்கோ அத்தனை விரலில் மோதிரம் போட்டிருப்பார், பெரிய செயின் போட்டிருப்பார். ஏன்னா பின்னால் வந்தால் கடைசியில் உட்காருவார், மனைவியோடு வருவார். முடிஞ்சோம் இன்னும் யார்ட்டையும் பேச மாட்டார். காணிக்க அப்படியே சுற்றி வரும்போது எடுத்துகிட்டு இருக்கும்போது சில்க் ஜிப்பாவுக்குள்ளே கைவிட்டு அப்படியே தொலாவுவார். எதுக்கு தொலாவுறாரு? ஏதாவது சில்லறை காசு சின்னதாக கிடைக்குதான்னு பார்ப்பார், அதை எடுத்து தான் காணிக்க போடுவார். அவரும் வந்திருக்கிறார். அன்னைக்கு வருவார், வாரம் வருவார். கரெக்டாக செய்தி கேட்குறதுக்கு மட்டும்தான் வருவார். சரியா? வந்துட்டு செய்தி முடிஞ்ச உடனே பாஸ்டர் வந்து பார்த்து எப்படி இருக்கீங்க பாஸ்டர் கேட்க மாட்டார். அங்கேருந்தே கையாட்டிட்டு பாஸ்டர் தான் கிளம்புறேன்ட்டு போயிடுவார். அவர் பேர் என்ன? தர்மராஜ் ஐயா வந்திருக்காரு. கரெக்டாக சொல்கிறீங்களா பேரெல்லாம்? சரி, அது உங்களுக்கு சொல்லிட்டார் போல இருக்கு கதையை. சரி, இப்போது அவரும் வந்திருக்கிறார். இப்போ பாஸ்டர் வந்து அந்த வேலை வரும்போது அதை பணத்தை கவரை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறார். சொல்கிறாரு, நம்ம அருமையான ஐயா நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க லெட்டர் எழுதி விசாரித்தாங்க, உங்களையெல்லாம் விசாரித்தாங்க, மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு. ஒரு தொகையை வந்து நம்ம சபை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை இந்த மாதிரி ஒரு குறிப்பு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு நபருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த நபருக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பேரை சொல்லலாம் அப்படின்ட்டு வரும்போது ஆவியானவர் என்ன சொல்லிட்டாரு? அவசரப்படாத, நீ எல்லாருடைய பேரையும், உன் பேரையும் சேர்த்து, யார் சபையில் யார் இருக்கீங்களோ எல்லாருடைய பேரையும் எழுதி போட்டு சீட்டு போட்டு எடு அப்படின்னு சொன்னார். இவருக்கு சரி நல்லதுதான் ஆண்டவரே, நானாக போய் சாமுவேல் கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய ஏழைகள் இருக்காங்கல்ல, ஏன் அவனுக்கு தான் வந்து செலவு இருக்கா, எங்களுக்கு இல்லையான்னு கேட்பாங்கல்ல, சண்டை வரும்ல, பிரச்சனை வரும்ல. அவர் என்ன செய்வார்? பாஸ்டர் சரி, அதனால் ஆவியானவர் நல்ல யோசனை தான் இது, நான் சீட்டு போட்டு நான் எடுத்துடுறேன், நல்ல யோசனை கொடுத்தீங்கன்னு எல்லார் பேரையும் அவர் பேரையும் சேர்த்து எழுதி டப்பாவில் போட்டு ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு சீட்டு எடுக்க சொல்லியாச்சு. பிள்ளை வந்து சீட்டு எடுத்து கொடுத்துச்சு. ஐயா வந்து மெதுவாக வந்து அந்த சீட்டை பிரித்து பார்த்தாரு. பார்த்தோன்னே படன்னு ஆயிடுச்சு. அவருக்கு வேர்த்து ஊற்றிருச்சு. கர்ச்சீப் எடுத்து துடைக்கிறாரு. கர்ச்சீப் நனையுது. என்னம்மா சொல்கிறீங்க? என்னடா எப்படி இந்த பேரை நான் சொல்லுவேன், கல்லெறிஞ்சிருவாங்களேன்னு, இப்போ கலவரம் ஆகி போகுமே சபையில், எப்படி சொல்கிறதுன்னு ஒரே பயம் இருக்குது. ஆனால் சொல்லணும், இந்த பணத்தை கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? உடனே கொயர் லீடரை கூப்பிட்டாரு. தம்பி இங்கே வா,
ஒரு பாட்டு பாடு, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு பாட வச்சுட்டு நேராக ரூமுக்கு ஓடிட்டார். அவர் ரூமுக்கு ஓடி போய் தட்டால்னு முழங்கால விழுந்தார். அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, இப்படி ஒரு பேரை கொடுத்துட்டீங்க, நான் இதை சொன்னேன்னா எப்படி என்னை பிச்சிருவாங்களே, என்ன எனக்கு சொல்கிறதுக்கே எனக்கு தைரியமே இல்லையே, இப்போ நான் என்ன செய்யணும், இது உண்மைதானா, இது இந்த இவர் தான் கொடுக்கணுமா அப்படின்னு. அவர் மனுஷனா மனம் மாறுறதுக்கு அவர் சொன்னது தானே, அது சொன்னது. அவர் என்ன வசனத்தை காமிக்கிறாருன்னா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 55:8-9. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்போ நான் சொன்னேன்ல, சீட்டில் யார் பேர் இருக்கோ அவரு தான் அந்த அமௌண்ட்டுன்னு நீ கொடு. திருப்பி சொல்லிட்டாரு. சரின்னு அப்படியே வந்தார். பாடிட்டு இருந்தவங்க முடிக்கிறாங்க பாடலை. இப்போ இவர் மைக்கை பிடிச்சிட்டாரு, தொண்டையிலேருந்து வார்த்தை வர மாட்டேங்குது. ஏன்னா திருப்பி அந்த சீட்டை எடுத்து அப்போ தான் பிரித்து பார்க்குற மாதிரி மெதுவாக திருப்பி உருட்டுறாரு. எப்படின்னா நான் உருட்டினாலும் அது தர வருமே, வாசித்தானே ஆகணும். இப்போ வாசிக்கிறார் பேர். இந்த தொகை தர்மராஜ் ஐயாவுக்கு விழுந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. கையை தட்டுங்களேன். தர்மராஜா கையாவுக்கு விழுந்து சபையில் உள்ள அவ்வளோ பேர் நொந்து நூல்ஸ் ஆயிட்டான். ஏன்னா சாமுவேல் ரொம்ப எதிர்பார்த்தான், நிச்சயமாக இது நமக்கு தான், பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கோம், ஏன்னா பாஸ்டர் ஆண்டவர் நல்லது செய்வார்னு சொல்லி வார்த்தையை அவரை கொடுத்துட்டாரு. சரியா, ஊழியக்காரன் வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்துவார், நிலைவரப்படுத்துவார். அப்போ நமக்கு தான் நினச்சான். சாமுவேல் பேர் இல்லை. அங்கே நிறைய ஏழைகள், சாமுவேலை போல நிறைய பேர் ஏழைகள் இருக்காங்க. எல்லாமே ஏழைகள் தான் அங்கே கிராமத்தில் உள்ள ஆட்கள். எல்லாரும் எனக்கு இது வந்துச்சுன்னா இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன்னு கற்பனையில் போயிட்டாங்க. அது கடன்லாம் கட்டி முடிச்சு வேலையை அந்த 50,000 செலவு பண்ணிட்டாங்க. இப்போ தர்மராஜா ஐயாவுக்கு விழுது. இவங்கெல்லாம் அப்செட்டு, அவர் அதிர்ச்சி ஆயிட்டார். இவங்கெல்லாம் அப்செட் ஆனா அவர் ஷாக் ஆயிட்டார். என்னடா நம்ம பேரை சொல்றாரு அப்படின்னு. எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. பாஸ்டர் கூப்பிட்றாரு, ஐயா நீங்கள் தான் வாங்க, இதை வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. வரமாட்டேங்கிறாரு. ஐயா நீங்கள் தான் வரணும், இல்லை எனக்கு வேணா யாருக்காக கொடுங்க. யாருக்காக கொடுக்குறது இல்லை, சீட்டு உங்கள் பேர் தான் வந்திருக்கு, ஆண்டவர் சமூகத்தில் சீட்டை போட்டிருக்கோம், நீங்கள் தான் வந்து வாங்கணும். சரி வந்தார். நடுங்கின கையோடு வாங்கிட்டு போய் உட்காந்துட்டாரு. முகத்தில் அறலே இல்லை, அவருக்கு சந்தோஷமே இல்லை. அவருக்கு இந்த 50,000 ஒரு பாக்கெட் மணி மாதிரி. சரியா, அவருக்கு எதுவும் கூட போகிறதில்ல, குறைய போகிறதில்ல. ஆனால் ஒரு ஏழைக்கு போயிருந்தா அவன் முகம் மலர்ந்து போயிருப்பான். இன்னும் நிலைமை இப்படி ஆகிப்போச்சு, என்ன செய்யறது. சரின்னு வாங்கிட்டு போய் உட்காந்துட்டார். சபை கலைஞ்சது. எல்லாரும் துக்கமாகமா, பாஸ்டரும் சேர்த்து யார் முகத்துலையும் சந்தோஷம் இல்லை. இந்த ஆளுக்கு போய் விழுந்துச்சே, கஞ்சா பயலுக்கு போய் காசு விழுந்து திட்டிகிட்டே போகிறாங்க எல்லாரும். சரி போயாச்சு. பாஸ்டருக்கு போய் வீட்டில் தூக்கம் வரல. அவரும் ஒய்ஃப் மருந்து திருப்பி ஜோம் பண்ணி இப்படி ஆகிப்போச்சு, என்ன செய்யறது. உடனே அந்தம்மா பாஸ்டர்மா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க. என்ன எப்படி பண்ணிட்டேன், தர்மராஜுக்கு போய் கொடுத்துட்டீங்களாப்பா. நான் எங்கம்மா கொடுத்தேன், சீட்டு போட்டு எடுக்க சொன்னார், நான் எடுத்தேன், அது அவர் பேருக்கு வந்துச்சு. திருப்பி ஓடி போய் கேட்டேன்ல, நீ பார்த்தில்ல, திருப்பி ஓடணும்ல. அவர் அதான்ட்டாரு. நான் என்ன செய்ய. சரி ரைட்டு, ஆண்டவர் சுத்தம், அவ்வளோதான். சரி மறுநாள் காலையில் பார்த்தா காலங்காத்தால தர்மராஜா அறக்க பறக்க காரில் ஓடி வர்றாரு. அவர் கார் நிற்கிது. ஒரு நாள் பாஸ் விட்டுக்கு அவர் வந்ததே கிடையாது. அப்படி வர்றாரு காரில். இறங்கி என்னையா விஷயம் அப்படின்னோடனே, பாஸ்டர் நேற்று நைட்டு பூரா எனக்கு தூக்கம் இல்லை. இது ஒரு ஏழைக்கு போயிருந்தா அவனை சந்தோஷமாக இருந்திருக்கும், உதவியாக இருந்திருக்கும். எனக்கு கொடுத்துட்டீங்க நீங்கள் என்ன, அதனால எனக்கு தூக்கமே இல்லை. அப்போ என் மனசில் ஒன்று பாருங்கள், ஆண்டவர் இப்படிலாம் பேசுகிறாருன்னு பாருங்கள். கரங்களை தட்டுங்களேன், கரங்களை தட்டுங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு ஏழைக்கு தானே அந்த காசு போகணும், அதான நியாயம்.
அப்போ ஆண்டவர் பார்வையில் நான் தான் ஏழையாக இருக்கணும் அப்படின்னு டக்குன்னு அவருக்குள்ள அடிக்குது. நீ தானே ஜிப்பா தொலாகுவ, சின்ன காசு இருக்கான்னு, நீ தான் ஏழை அப்படின்னு ஒன்று அரண்டார். ஐயோ பெரிய இதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து, பாஸ்டர் இனிமே உங்கள் சபைக்கு காணிக்க தாராளமாக கொடுப்பேன் பாஸ்டர், தசமபாகம் கொடுப்பேன் பாஸ்டர். பாஸ்டர் சிரிக்கல, நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு ஒரு காரியம் செய்யுங்க, இந்த 50,000 நீங்கள் வேற யாருக்கா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் சொன்னார், நீங்கள் வாங்கிக்கங்க. நான் வாங்க மாட்டேன் கையால், யார் கொடுக்கணும்னு நீங்கள் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி, ஆமாம் என்ன இந்த சாமியால் கொடுக்கலான்னு யோசித்தோம், அவனுக்கு இந்த சூழ்நிலை இருக்குன்னு விலைக்கு சொல்கிறாரு. சரியா? அப்போ வாங்க அவர் வீட்டுக்கு போவோம், அங்கே போய் நீங்களே கொடுத்துருங்கன்னு சொல்லி 2 பேரும் காரில் போகிறாங்க. இந்த வீட்டில் உள்ள பசங்க 2 பேரும் அப்போ தான் ஸ்கூலுக்கு வெளியே போகிறாங்க. காப்பியை குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு வெளியே வர்றாங்க. கார் வருது, அது வீட்டுக்கு ஊருக்கு ஒதுக்கு போகிறோம், அந்த பக்கம் வீடே இல்லை. வந்தால் கார் வருதுன்னா இவங்க வீட்டுக்கு தான் வரணும். அப்போ நம்ம வீட்டுக்கு கார் வருது, நம்ம வீட்டுக்காண்டா கார் வருதுன்றாரு சாமியால் உள்ள இருந்து. இல்லை வருதுப்பா, கார் நேராக வருது நம்ம வீட்டுக்கு. சரி, வெளியே வந்து பார்த்தா பாஸ்டரும் தர்மராஜ் ஐயா வந்திருக்காங்க. வாங்க 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 வாங்கன்னு வரட்டும். இவர் இந்த குடிசைக்குள்ளெல்லாம் வரமாட்டார் தர்மராஜ் ஐயா. சரியா? வந்தார், வந்தால் உட்காரவும் மாட்டார். இங்கே உட்காரக்கு சேரு கிடையாது. அவன் 2 பானையை கவுத்து போட்டான். பானையில் ஐயா உட்காருங்கண்ணா, பவ்யமாக உட்காந்தாரு. வழி இல்லை, அவர் தான் அரண்டு போயிருக்காரு. உட்காந்தாரு. உட்காந்த உடனே காஃபி கொடுத்தாங்க. காஃபியெல்லாம் குடிக்க மாட்டார். அவங்க 2 பேர் கலந்து வச்ச காஃபியை தூக்கி கொடுன்னு அதையும் வந்து குடித்தார். குடிச்சிட்டு அப்படியே மேலே பார்த்தாரு, திறந்த வானம் இருக்குது. அவருக்கே வசனமாக போச்சு, இந்த நல்ல சரியான ஒரு நபரு தான் கொடுக்குறோன்னு. அந்த பசங்க ஸ்கூலுக்கு லேட்டாக கிளம்பி போனாங்க. வாடா, நீ என்ன படிக்கிற? நீ என்ன ஆகணும்? நான் டாக்டர் ஆகணும். நீ என்ன படிக்கிற? நீ என்ன ஆகணும்? நான் என்ஜினியர் ஆகணும். சரி சரின்ட்டு போய் சொல்லிட்டா, போங்க இப்போ ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு போங்கன்னு. அப்போது சாமுவேல்கிட்ட சொன்னார், நீ என்னப்பா வேலை பார்க்குற, எவ்வளோ சம்பாதிக்கிற? நான் வந்து மாதம் ஒரு 15,000 வரைக்கும் சம்பாதிக்கிறேன். அப்படியா? சரி, நீ ஒரு காரியம் பண்ணு, இனிமேல் இந்த வேலை வேண்டாம். எனக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஒரு வேலைக்கு ஆள் வேணும், என்னை பண்ணையை பார்க்குறதுக்கு. நீங்கள் 2 பேரும் அங்கே வரீங்களா? எனக்கு ஒரு அவுட் ஹவுஸ் இருக்குது, நல்ல சூப்பரான வீடு இருக்குது, அந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் அங்கே வாங்க. உனக்கு டபுள் சேல்ரி, 30,000 சம்பளம், உன் ஒய்ஃபுக்கு ஒரு சேல்ரி. சரியா? உன் மகன் 2 பேர் படிப்பு, அவன் என்ன ஆசைப்படுறான்னா அதை படிக்க வைக்க அவன் பொறுப்பு. வரீங்களா? அப்படின்னு கையை தட்டுங்க. சரியா? வாங்கன்னு சொல்லிட்டாரு. எப்போ வரீங்க? எப்போ வரீங்களா? இங்கே இருக்கிறக்கு என்ன இருக்குது? உடனே பரப்பிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே மேலே பார்த்தாங்க, காரை வீடு கேட்டோம். ஆண்டவர் கான்கிரீட் வீடை கொடுத்துட்டாரு. அழகான குட்டி பங்களா மாதிரி இருக்குது. பண்ணையில் 30-40 பேர் வேலை செய்கிறாங்க. சரியா? ஓகே, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டாருன்னு ஒரே சந்தோஷம். சரி, ஒரு 2 மாதம் போச்சு. இவன் வேலை பார்க்குறது, இவங்க 2 பேரும் வேலை பார்க்குறது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. யாருக்கு? தர்மராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். அவருக்கும் ரொம்ப மன திருப்தி ஆயிடுச்சு. ஒரு 2 மாதம் கழிச்சு உடனே பழையபடி பாஸ்டர் விட்டு காலங்காத்தால் ஓடி வர்றாரு தர்மராஜ் ஐயா. என்ன அப்படின்னு, என்னன்னு சொன்னால், பாஸ்டர் ரொம்ப சந்தோஷமான செய்தி உங்களோட சொல்ல வந்திருக்கேன். எனக்கு திருமணமாகி 15 வருஷம் ஆகுது, குழந்தை கிடையாது. ஆண்டவர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. நேற்று நைட்டு தான் என் ஒய்ஃபுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி. நல்ல இவ்வளோதான் கைதட்டா அப்படின்னு சொன்னோடனே பாருங்கள், ஒரு நன்மையை செஞ்சவொன்னு, நீதியை செஞ்சவொன்னே அந்த கற்பத்தின் கனி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. பாஸ்டருக்கு ஸ்வீட் கொடுத்தாரு. பாஸ்டர், வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபை மக்களுக்கும் சேர்த்து ஒரு பெரிய விருந்து, சரிங்களா? என் பண்ணையில் உள்ள ஆள்லாம் வர்றாங்க, அந்த விருந்துக்கு எல்லோரும் வரணும், எல்லோரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் அதை ஏற்பாடு பண்ணார். சரிங்களா? 2வது என்ன பண்ணார், சபையில் நீங்கள் எவ்வளோ விரிவாக்கணும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளோ எடுத்து கட்டணும்னு நினைக்கிறோம், மனம் போல கட்டுங்க பாஸ்டர். கிங்ஸ்டன் பால் பாஸ்டர், சபையை மனம் போல கட்டுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது அவ்வளோ செலவும் ஏன்னா என்னுடைய பொறுப்பாக இருக்கட்டும், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ பாஸ்டருடைய விண்ணப்பத்தையும் ஆண்டவரே
கேட்டார். சரியா? இப்போ அவங்க குழந்தை பாக்கியம் கஞ்சனா இருந்தாலும் அவனும் பிள்ளை வேணும்னு ஜெபிச்சிருப்பான்ல, அதையும் ஆண்டவர் கேட்டார். சரியா? இப்போ அடுத்தாப்புல என்ன சொன்னார்னா, பணியில் உள்ள அந்த அவ்வளோ வேலையாட்களையும் நம்ம சபைக்கு வரும்படி நான் சொல்லிடுவேன், எல்லாரும் இங்கே வருவாங்கன்னு சொல்லி அடுத்தாப்புல சபை நாட்களில் கட்டினாங்க. சபையில் எல்லா ஆட்களும் நிறையும்படியாய் ஆண்டவரை கிருபை பாராட்டினார். கரங்களை உற்சாகமாக தட்டி. சரி, இப்போ செய்திக்குள்ளாக வருகிறோம். அதான் ஒரு 10 நிமிஷம் தான் செய்தி. சரியா? எரேமியா 29:11 சொல்லுது, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். சரியா? அவருடைய திட்டம் நம்ம குறித்து எப்பயுமே நம்மளை ஆசீர்வதிக்கிற, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம்னு சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பு, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு ஒரு பிரியமான காரியம். இப்போ சாமுவேலுக்கு என்ன நடந்ததுன்னு யோசித்து பார்த்தா, அவன் கொடுமையான நேரத்தில், துன்ப நேரத்தில், கூரை பிச்சுட்டு போன நேரத்தில் கூட அவன் முறுமுறுக்கலை. என்ன செய்யலை? முறுமுறுக்கலை. குடும்பமாக ஆண்டவரை நோக்கி பார்த்தான். சரிங்களா? மத்தேயு 18:19-20 சொல்லியிருக்கிற மாதிரி, எங்கே 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறீங்களோ உங்கள் நடுவில் நானும் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நடுவில் இருக்கிறவர் நம்ம ஜெபிக்கிறது கேட்பாரா, கேட்க மாட்டாரா? கேட்பார். சரியா? அப்படி அவன் அந்த சூழ்நிலையிலும் அவன் பின்வாங்காமல், மறுதளிக்காமல், முறுமுறுக்காமல் இருந்தான்ற பார்க்குறோம். சங்கீதம் 34:6 சொல்லுது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். சொல்லுங்க, நீங்களாக்கி ரட்சித்தார். சரியா? அவன் கூரை வீடு காரை வீடு ஆகணும்னு அவன் ஆசைப்பட்டான். சங்கீதம் 21:2 சொல்றபடி அவர் அவருடைய மன விருப்பத்தின்படி தந்தள்ளினார். எப்படி கொடுத்தாராம்? மன விருப்பத்தின்படி தந்தள்ளினார். பார்க்குறோம். வருமானம் ரெட்டிப்பாகலை, அவனுக்கு ரெட்டிப்பு, ஒய்ஃபுக்கு சேர்த்து பார்த்தா 3 பங்கு ஆயிடுச்சு வருமானம். அல்லேலூயா. பிள்ளைகளின் படிப்பு அவனுக்கு இலவசம். சரியா? எவ்வளோ படிக்கணும்னு நினைக்கிறாலும் படிக்கட்டும்னு அவர் பொறுப்பெடுத்துக்கிட்டார். அவருடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பாதுகாப்பாக பிரகாசமாக மாறி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் நம்ம இஸ்ரவேலில் முதல் தீர்க்கதரிசி பேர் சாமுவேல் இல்லையா? அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன்னு சொல்லி, அது மாதிரி நம்மளும் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன். 2வது ரோமர் 8:28 சொல்கிற மாதிரி எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நமக்கு நடக்கும். எடுத்த உடனே நன்மை மாதிரி தெரியாது. எப்படி தெரியாது? உடனே நன்மையை டைரெக்டாக நன்மை நடக்கும். சில நேரங்களில் நன்மையாக இருக்காது. கூரை பிச்சுட்டு போன நன்மையா? கூரை பிச்சுட்டு போன நன்மையா? இல்லை. ஆனால் நன்மைக்கு ஏதுவாக கொண்டு போய் காரை வீட்டில் உட்கார வச்சிருச்சு. அந்த சூழ்நிலை காரை வீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு. சங்கீதம் 34:5 சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பை. யார் யார் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமோ ஒரு போதமோனுடைய முகங்களை ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். கரங்களை உற்சாகமாக தட்டுங்களேன், தட்டுங்க ஆண்டவர். அடுத்தாப்புல பாருங்க, அவன் விசுவாசித்தான். யோவான் 16:24 சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எப்படி இருக்குமா? சந்தோஷம் எப்படி இருக்குமா? அறகுறையா இல்லை, நிறைவா. அவர் நிறைவா ஆசீர்வதிக்கிற, இடங்கள் இல்லாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பிள்ளைகளை வளர்க்குறான் பாருங்க. பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் வரும்படியாய், நம்பிக்கை வரும்படியாய், ஜெபத்தில் காரியங்களை ஜெயமாய் பெற்றுக்கொள்ள முடியுமான்னு கற்றுக் கொடுத்து வளர்க்குறான் பாருங்க. சரிங்களா? அப்போது நம்மளும் பிள்ளைகளை வளர்க்கும்போது இந்த கிறிஸ்துவ ஒழுங்குகள், பண்பாட்டுகளே நம்ம வளர்க்கணும். பாஸ்டுக்கு என்ன நடந்தது? பாஸ்டுக்கு என்ன நடந்ததுன்னா, அவர் அந்த பணத்தை அவர் என்னப்படி
சாமுவேலை கொடுத்துருந்தா கலவரம் ஆயிருக்கும். சரியா? ஆனால் ஆவியான சொற்படி கேட்டு நடந்ததுனால அவருக்கு அது சாதகமாக ஆசீர்வாதமாக அமைஞ்சிச்சு. அவர் ஏழைகளுக்கு நன்றாக உதவி செய்யணும் விருப்பம் உள்ள ஒரு பாஸ்டர் இல்லையா? அவருக்கு ஆனால் ரிசோர்ஸஸ் இல்லை. சரியா? இப்போ தர்மராஜ் ஐயா நல்ல காணிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, நல்ல தசமாவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, சபைக்கு ஆட்களை கொண்டு வந்து கொட்டிட்டாரு, குமிச்சிட்டாரு. இப்போ சபையில் நல்ல ஒரு காணிக்கை வருது. ஏழைகளுக்கு உதவி செய்ய பாஸ்டர் அவர் மன விருப்பம் தான். ஏழைகளுக்கு நல்லா செய்யணும், நல்லா சாப்பாடு போடணும், அவங்கள நல்லா கவனிக்கணும், அவங்களுக்கு வேண்டிய உதவி செய்யணும். அதெல்லாம் செய்யும்படியாக பாஸ்டருக்கு ஆண்டவர் வாக்கிய பண்ணினார். அடுத்தாப்புல சபையை புதுப்பிச்சு பெருசாக கட்டணும், நல்லா நிறைய ஆத்மாக்கள் வரும்போதும் அது நமக்கு வசதியாக இருக்கணும், அதுக்கு வேண்டிய உபகரணங்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். எல்லாம் இப்போ இவர் சொல்ல வேண்டியதான், தேவை என்னன்னு சொல்ல வேண்டியதான், அது இறங்கிறோம். கையை தட்டுங்க கையை உற்சாகமாக தட்டுங்க. நமக்கு அப்படி ஒரு தர்மராஜ் ஐயா கிடைச்சா நல்லா இருக்கும். கர்த்தர் அதையும் அனுப்பிச்சு தருவார். சரியா? அவர் மாறி இருக்கிற தர்மராஜே மாறிட்டாருன்னு இந்த சபையில் ஏதோ விசேஷம் இருக்குன்னு சொல்லி நிறைய ஜனங்கள் சபையை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவரே மாறிட்டார்னா ஊரே மாறிடுச்சு. ஊருக்குள்ள நிறைய ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாயிருச்சு. அப்புறம் தர்மராஜ் என்ன பண்ணிட்டாரு, அவர் கொஞ்சம் வட்டிக்கெல்லாம் விட்டு நிறைய காசு கந்து வட்டி மீட்ரு வட்டி என்னமோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் வட்டி வாங்குற ஆள் இப்போ என்ன பண்ணுறாரு, இலவசமாக ஏழைகளுக்கு கைமாத்து கொடுத்து வாங்கி அவங்களுக்கு எல்லாருடைய தொழிலையும் அவர் முன்னேற்றி விடுறதுக்கு உதவியாக இருந்தார். சரிங்களா? அடுத்தாப்புல சபை வளர்ந்தது, மக்களுடைய ஐக்கியம் எழுது. அவர் இப்போ ஏழை பால வித்தியாசமே அவர் பார்க்கறது இல்லை. சரியா? அவர் பாஸ்டருக்கு அடுத்தாப்புல தர்மராஜ் ஐயாவுக்கு என்ன நடந்துச்சு? சரியா? ஏழை சாமுவேலுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டாரு. அவருக்கு அந்த 50,000 அவர் தானே கிடைச்சது. ஆனால் கொண்டு போய் யாருக்கு கொடுத்துட்டாரு? ஒரு ஏழையை கொடுத்துட்டாரு. சரியா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீதிமொழிகள் 19:17. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுத்தார். ஆண்டவர் இவருக்கு எப்படி திரும்ப கொடுத்தாரு? பிள்ளைய கொடுத்துட்டாரு. அல்ல இல்லையா? அவர் 50,000 கொடுத்தாரு, ஆண்டவர் பிள்ளைய கொடுத்துட்டார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதனால விருந்துக்கு அவர் எல்லாரையும் அழைச்சார். ஊரில் உள்ள எல்லா மக்களையும் விருந்துக்கு அழைச்சார். லூக்கா 14:12-14 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் என்ன யோசனை சொல்கிறாருன்னா, நீ விருந்துக்கு கூப்பிடும்போது யாரை கூப்பிடணும்னா, திருப்பி உனக்கு செய்ய முடியாதவன் யாரோ அவனை கூப்பிடணும். அப்போ தான் கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கும். நான் கூப்பிட்டேன், அடுத்த தடவை அவங்க என்னையை கூப்பிட்டு விருந்து போடுவாங்கன்னா அது சாதாரண ஒரு காரியம். சரியா? மனுஷன் செய்கிற காரியம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஏழைகளை திருப்பி செய்ய முடியாத ஆட்களை கூப்பிட்டு அது சாப்பாடு போட்டது. அவர் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். சங்கீதம் 113:9 சொல்கிற மாதிரி மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் என்ற வார்த்தையின்படி அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். ஆலய விரிவாக்கத்துக்கு உதவினால அதன் மூலம் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட, ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்பட அவர் உதவி செய்தார். ஏழைகளுக்கு வட்டியில்லா கடன் கொடுத்தாரு, வேலை வாய்ப்பை கொடுத்தாரு, வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு. யார்ட்டையா சொல்லி எனக்கு இந்த வேலையை கொடுங்கன்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அவர் ஒரு குழந்தை இல்லாத ஒரு மனுஷன் இப்போது ஒரு குழந்தைக்கு தகப்பன் மாத்திரமல்ல, ஊருக்கே ஒரு தகப்பனை போல மாறினார். கரங்களை தட்டி. சரியா? அவர் ஆண்டவர் அவரை சந்திச்சதுனால, எப்படி ஏசப்பா சகையை சந்திச்சோன்னா அவன் என்ன சொன்னான், என் ஆசையே பாதே ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னான். அது மாதிரி ஆண்டவர் அவர் சந்திச்ச உடனே இவரும் ஏழைகள் மேலே இறக்கம் வைக்க ஆரம்பித்தார். கர்த்தர் நல்லவர். அடுத்து அவளை பணத்தை அனுப்பிச்சார். அவர் பேர் ஞாபகம் இருக்கா? அருமை நாயகம். அந்த ஐயா அருமை நாயகம். இதெல்லாம் கேட்டோன்னா அவருக்கு ஒரே சந்தோஷம். ஒரு 50,000 ஆண்டவர் என்னை கொடுக்க சொன்னார். அந்த 50,000 இவ்வளோ வேலை நடந்திருக்கா?
அவர் எதிர்பார்த்தா யாரோ ஒரு வேலை, சரி அவன் பெட்டி கடை வச்சுட்டான்ப்பா, அவன் இப்போ சம்பாதிக்கிறான்ப்பா, அவன் நல்லா இருக்கிறான்ப்பா, அப்படி தான் செய்தி வரும்னு அவர் நினச்சாரு. இப்போ ஊரே என்ன ஆயிடுது, கொண்டாட்டமாக மாறி போச்சு. ஊரே ஒரு ஐக்கியப்படுற மாதிரி ஆயிடுச்சு, ஒரு சந்தோஷமாக ஆரம்பிச்சு, செழிப்பாக ஆரம்பிச்சிருச்சு, சபை ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜெபத்தை குறித்து நம்முடைய விசுவாசம் என்ன அப்படின்னு ஒரு 4 வசனங்களை பார்க்குறோம், 4-5 வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நான் வசனம் அப்புறம் சொல்கிறேன், எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று மார்க் 11:24 சொல்லுது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் காத்துக்கொள்ளும். ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மை. இந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப உறுதியாக வேணும். என்ன நடந்தாலும் சரி, கூரை பிச்சுட்டு போகட்டும், அப்படி விட முடியாது. ஆனால் ஆண்டவர் ஏதோ செய்கிறார். God is in action. God has all the control and he is in action. எப்பயுமே நம்மள உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்ம உட்காந்து தூங்குறோம், அவரை தூங்குற நபர் கிடையாது. சரியா? அவர் நம்ம மேலே எப்பயுமே கண்ணோக்கமாக இருக்கார். நம்ம மேல் கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன செய்கிறான், உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என் மகன் என்ன செய்கிறான், என் மகன் என்ன செய்கிறான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன தேவைன்றதை நம்ம கேட்கறதுக்கு முன்பாகவே அறிந்து வைத்திருக்கிறது. இந்த வசனம் நான் போனால சொன்னேன், ரோமர் 8:32 எடுத்து வாசிக்கணும் எல்லாருமே. 8:32 ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்காக. இது பிதாவை பற்றி சொல்லுது. பிதா தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக உலகத்துக்கு அனுப்பிச்சு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். அப்போது சொந்த குமாரனே கொடுக்கும்போது நீங்கள் கேட்குற சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாதா? அவருக்கெல்லாம் லேசான காரியம். சொல்லுங்க, அவருக்கெல்லாம் லேசான காரியம். கடைசியாக எபேசியர் 3:20 வாசிக்கலாம். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக, எப்படியா மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால நம்மளால தான் எல்லாம் நடக்குது, நம்ம தான் நடத்தி கொண்டு போகிறோம், நம்ம தலையில தான் பாரம் இருக்கு, நம்ம தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தேய்க்கிறது கலங்கிறது வேண்டவே வேண்டாம், கூடவே கூடாது. அதெல்லாம் நம்ம பாரம்பரியமே அப்படி பழகி வந்துட்டோம். திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் சொல்லியிருக்காரு. சொல்லுங்க, திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் சொல்லியிருக்கார். அந்த தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார், சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். யோவான் 1:12 என்ன சொல்லுது? யோவான் 1:12 யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நம்மளாம் யாருங்க? தேவனுடைய பிள்ளைங்க. நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். நான் தேவனுடைய பிள்ளை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக, வேலைக்காக, இந்த செய்திக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு சனையும் நீர் ஆசீர்வதித்து, தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதித்து, வந்த எல்லாருக்குமான வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீர்.
அவர்களுக்கான வார்த்தையை கொண்டு நீர் அவர்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, கட்டி எழுப்புவீராக. அவர்கள் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படட்டும். இந்த சபை கட்டி எழுப்பப்படட்டும். ஆண்டவரே, இந்த சபை மென்மேலும் வளர நீர் கிருபை செய்யும். இந்த சபையில வார்த்தை இருக்கிறது என்று ஜனங்கள் ஓடி வரத்தக்கதாக, இங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது என்று ஓடி வரத்தக்கதாக, இங்கே போனால் சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, தீர்க்கதரிசன வார்த்தை கிடைக்கிறது என்று ஓடி வரத்தக்கதாக கிருபை செய்யுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வருகை மட்டும் ஆண்டவரே நீ காத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.